மெதுவா வரட்டும். அழகா பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வரட்டும் சின்ன முதலாளி. ஏன்னா இன்னைக்கு தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமான நாள். அதுக்கு தான் நாம எல்லாருமா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர போறோமாக்கும். கற்பகம், கற்பகம், இதோ வந்துட்டேங்க. வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா ட்ரெஸ் பண்றது? ஆமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணமான நாளா? அதுக்கு தான் கோயிலுக்கு போறோமா? ரவி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு பழனி சொல்லிட்டேனே. ஓஹோ, பழனி வேலையா? ரவி, இன்னைக்கு கோயில்ல சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கணும் தெரியுமா? என்னப்பா? சாமி 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 சாமி, சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். ரவி, என்னம்மா மறிக்கிற? அப்பா பாப்பா வேணும் பாப்பா வேணும் நீ சொல்றாரு. நீ பாப்பா தானே கொண்டாட மாட்டேங்கிற. ஏதேது அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டிய? அப்பா அப்பல தானே. அப்படி சொல்லுடா ரவி. டெலிபோன்ல பேசிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசலாம். ஒரே நிமிஷம் வந்துடுறேன்டா. ரவி, அப்பா பேசிட்டு வரட்டும். நீயும் பழனியும் போய் கார்ல உட்காருங்க. சின்னம்மா நாளை போலாமா? நடங்க. ஹலோ மூர்த்தியா? என்னப்பா? இல்ல, நித்யானந்தம் பேசுறேன். மிஸ்டர் சதானந்தம், பணம் தயார் பண்ணிட்டீங்களா? ஏன்னா 2 மணி நேரத்துக்குள்ள பணம் கட்டலைன்னா சரக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரே அடியா தகராறு பண்ணலாம். அதனால நீங்க பணத்தோட வரலன்னா ரொம்ப சிரமப்பட்டு போவோம். ஆமா, நானும் மூர்த்தி இங்க காத்துக்கிட்டேன். அந்த பார்ட்டி தகராறு பண்ணுவான்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனாலதான் என் சொத்து மேல 1,70,70,000 கடன் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் 30,000 தான் தேவை. டோன்ட் வரி, நான் எப்படியும் மொத்த பணத்தோட உடனே அங்க வந்து சேர்றேன். என்ன கற்பகம் அப்படியே திகைச்சு நின்னுட்ட? பிசினஸ் விஷயம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். நான் அதை பத்தி கவலைப்படலீங்க. 30,000 ரூபாய் எப்படி தயார் பண்ண போறீங்க? நானே நேர்ல போய் கேட்டா எத்தனையோ பேர் பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க. இருந்தாலும் நீங்க மேற்கொண்டு கடன் வாங்குறது எனக்கு இஷ்டம் இல்லைங்க. அதனால என் நகைகள் தான் இருக்கேன். அதை வித்து பணத்தை எடுத்துக்கன்னு சொல்றியா? சிச்சி, மனைவியோட நகைகளை வித்து பணம் வாங்குறதை விட மானக்கேடான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. பரவாயில்லை, ஒன்னும் யோசிக்காதீங்க. நாம வெளியில கடன் வாங்குறதை விட இது ஒண்ணும் மானக்கேடான விஷயம் இல்லை. ஏமா அதெல்லாம் கழட்டுற? ஓட்டுக்கம்மா. கோயில் போவேண்டா. அப்பா எங்கம்மா? அப்பா அப்பா ஏதோ அவசரமா ஆபீஸ் போகணுமா? அவர் போயிட்டு வந்ததும் நாம கோவிலுக்கு போலாம். அப்பா போகும்போது அப்படியெல்லாம் அழக்கூடாதா கண்ணு? ஏங்க, நீங்க வரும்போது மறக்காம தம்பிக்கு ஒரு சின்ன பிடில் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். வரேன் கற்பகம். சரிங்க, வந்துடுறேன்டா, சீக்கிரமா வந்துடுறேன். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க இதெல்லாம்? உங்க திருமண நாள்ல உங்களை கௌரவப்படுத்திட்டு போகலாம்னு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் அப்படி அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க முதலாளி. மன்னிக்கணும், எனக்கு அவசர வேலை இருக்கு, நான் வரேன். எப்ப வந்தாலும் நம்ம கையாலே இந்த மாலையை போட்டுட்டு தான் போகணும். மிஸ்டர் நித்யானந்தம், நம்ம பார்ட்னர் சதானந்தம் பணம் கொண்டு வரலன்னா நம்ம பிசினஸ், நம்ம கௌரவம் எல்லாம் என்ன ஆகிறது? நமக்கு என்னப்பா கௌரவம் இருக்கு? இந்த நேரத்துல பணம் போடலைன்னா அவருடைய கௌரவமே பாதிக்கப்படும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரண ஆள் இல்ல மூர்த்தி, பெரிய பிசினஸ் மேக்னட். அப்படி இருந்தா அவர் உன்னை என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கு வராங்க. அதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ். கணக்குல நான் புலி, காரியத்துல நீ வேங்க. இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளை சம்பளத்துக்கு வச்சா கம்பெனி உருப்படாது. பார்ட்னர்ஸ்னா அதிக பாகத்துக்கு ஆசைப்பட்டு சின்சியரா உழைப்புங்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்து வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய நிலைமைக்கு நம்மையும் உயர்த்திக்க வழி தேடுறதை விட்டுட்டு நீ வெட்டியா பேசிட்டு இருக்க மூர்த்தி. நீ போய் வேலை பாரு. ஆரம்பிச்சு கேக்குது. மிஸ்டர் சதானந்தம் வந்துட்டார் போல. மூர்த்தி, நான் ஃபைல் ரெடி பண்றேன்.
சதானந்தம், everything okay. மூர்த்தி, அட பாவி, கொலைகாரா! கூட இருந்து குடிய கெடுத்துட்டேடா. அந்த நல்லவரை கொண்டுட்டேடா. சதானந்தம், சதானந்தம். நம்ம 2 பேருடைய நன்மைக்கு தான் இந்த கொலை. நம்ம என்ன என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆமா, அவரை போல நாம உயர வழிகாட்டணும்னு சொன்னையே, இந்த 2 லட்சம். மூவர் கம்பெனி மூடு, வெட்டிகர் கம்பெனி ஆரம்பி. மிஸ்டர் நித்யானந்தம், எனக்கு இருக்கிறது ஒரே மகன், உனக்கு இருக்கிறது ஒரே மகள். தாய் இல்லாத அந்த பொண்ணை கண்ணா வளர்க்கணும்னு சொன்னையே, அதை விட ஒருபடி மேல வளர்த்து என் மகனுக்கு கட்டிவை. மிஸ்டர் நித்யானந்தம், சம பங்காளர்களாக இருந்த நாம் சம்பந்திகளா மாறுவோம், நல்லபடியா வாழ்வோம். புரிஞ்சதா? இதுதான் என் திட்டம். அவரை அழிச்சதும் இல்லாம என்னையும் வந்தாதமாக்க பாக்குறேன். நான் ஏமாற மாட்டேன்டா. போலீஸ்க்கு போன் பண்றியா? ஆமா. நல்லா பண்ணு. ஆனா கடைசியில அவங்க உன்னைத்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன மிரட்டுற? உன் கைரேக பதிஞ்ச இந்த ஆயுதம் தான் கொலையை செய்தது. மேலும் சதானந்தத்தை 2 அர்த்தப்படும்படியா பேசின பேச்சு அத்தனையும் இதுல அடங்கியிருக்கு. கணக்குல நான் புலி, காரியத்துல நீ வேங்க. இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளை சம்பளத்துக்கு வச்சா இது போதாத உன்னை மரணம் அடைக்க அனுப்ப? நல்ல திட்டமிட்டு உன்னுடைய சதிக்கு என்னையும் உடந்து ஆக்கிட்டேடா. ஒழுங்கா நான் சொன்னபடி கேட்டீங்கன்னா உன் குடும்பத்தை நல்லா வாழ வைக்கலாம். இல்ல தாய் இல்லாம தவிக்கிற அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்க கூட ஆடாம அழுது அழுது அழிஞ்சு போயிடும். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேர வீடு போய் சேரு. நான் டெட் பாடியை டிஸ்போசல் பண்ணிட்டு வரேன். Be careful. இல்ல நான் போய் தரேன். அம்மா, நீ அந்த பக்கம் ஒழிஞ்சுக்கோ, நான் இந்த பக்கம் ஒழிஞ்சுக்கிறேன். நீங்கள் தானே சதானந்தத்தோட மனைவி? ஆமா. உங்கள் கணவர் கொலை செய்யப்பட்டார். அப்பா எங்கம்மா? அப்பா நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. எங்கம்மா போயிட்டாரு? அம்மா 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 அம்மா, அம்மா, இந்த முதலாளி. அம்மா அம்மா. நான் சொன்ன பிரகாரம் காரியத்தை நிறைவேற்றிட்டேன். ஆனா டெட் பாடியை மறைக்க போகும்போது போலீஸ் என்ன பாத்துட்டாங்க. நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் போலீஸ் என்ன பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. என் மகனையும் எங்க அக்காவையும் நித்யானந்த வீட்டுல ஒப்படைச்சிட்டு நான் தலைமறைவா இருக்க போறேன். ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மை ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதை. ரெடி சார். ஆனா உங்களை நான் அடிக்கடி வந்து மீட் பண்ணுவேன். டோன்ட் வரி, ஐ வில் கம். நீங்க ஜாகிரதை சார். உன்னை கொண்டவன் இப்போ என்ன தூக்குமடைக்கு அனுப்புறேன்னு சொல்றான். ஆண்டவனே, என் குழந்தையை அனாதையாக்கிடுவானா? யாருங்க? மூர்த்தி, ஏன் பயப்படுற? நித்யானந்தம் எங்க அக்கா, என்னுடைய மகன், உன் குழந்தையும் தாயில்லா பிள்ளைதானே. இந்த 2 பேரையும் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பருவத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டையும் எங்க அக்கா கிட்டையும் ஒப்படைச்சிருக்கேன். உன் குழந்தைய நான் வளர்க்கணும், அவ்வளவுதான். அப்படியே ஆகட்டும் மூர்த்தி, அவங்க எங்கே இருக்கட்டும். அது மட்டும் இல்ல நித்யானந்தம், நான் சொன்னனே, என் மகனுக்குத்தான் உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மறந்துடாத. சரி மூர்த்தி, சரி. ஜாக்கிரதை. வர வாங்க. பழனி, அவர் ஏக்கத்திலேயே இவன் படுத்த படுக்கை ஆயிட்டானே. கவலைப்படாதீங்க. அம்மா அம்மா, என்னடா கண்ணு? எனக்காக அப்பா கிட்ட பிடியில் வாங்கிட்டு வர சொன்னேன். அதோ அவரே வாங்கிட்டு வந்துட்டாருமா, அவரே வாசிக்கிறாருமா. ரவி, நீ என்ன மோசம் பண்ணிடாதடா கண்ணு.
அவரை உன் கண்ணியே வச்சிருக்கிற உன் கண்ணீரை நான் எப்படி துடைக்க போறேன்னு எனக்கு தெரியலடா கண்ணு. அம்மா, உங்கள் வீட்டுக்காரர் பட்ட இந்த கடனுக்கு இந்த வீட்டை சப்தி செய்ய கோர்ட்லயே உத்தரவு வாங்கி விட்டாரம்மா. கடவுளே, அவரையும் இழந்து இந்த குழந்தையோடு நான் எங்க போவேன்? அம்மா, ஏம்மா கவலைப்படுறீங்க? உங்க அடிமை நான் ஒருத்தர் இருக்கம்மா. உங்களுக்கு ஆயுசு புறா நாயா உழைச்சு காப்பாத்த நான் இருக்கம்மா. பழனி, அம்மா ஒண்ணு யோசிக்காதீங்க, வாங்கம்மா என் வீட்டுக்கு போலாம். பழனி, ஐயாவோட படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா. அம்மா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பழனி வீட்டுக்கு ராஜா, இது நம்ம வீடு தானே? அப்பா கட்டின வீடு தானே? எங்கம்மா போறோம்? பழனி வீட்டுக்கடா ராஜா. வரமாட்டேன், நம்ம வீடு, அப்பா கட்டின வீடு. நாம பழனி வீட்டுக்கு போனா அங்கே அங்கே அப்பா நம்ம தேடி வருவாருடா ராஜா. குதிரை, வண்டி, சைக்கிள் எல்லாம் நான் வாங்கி தரேன் மேடம். சதானந்தம், வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறானா? இந்த நிலையில என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. எனக்கு வாழ்வு கொடுத்தவன் நீ. இப்போ உன் குடும்பம் எங்க இருக்கும், எப்படி கஷ்டப்படுதோ? அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்து கிடக்குன்னு பழனி எங்கம்மா? இப்போ வந்துருவா. அத்தா பாருங்க அத்தா, பளிங்கு தரையில பஞ்சடையில வளர்ந்த உங்க பிள்ளை இன்னைக்கு இந்த குடிசையில பசின்னு துடிக்கிறத பாருங்க அத்தா. ரவியை நான் எப்படி வளர்ப்பேன், எப்படி வாழ வேண்டும்? உன்னை கொன்னவன் குடும்பத்தை வீட்டுல வச்சு சோறு போடுறேன்னு சதானந்தம், இதை மன்னிச்சிடப்பா. இதெல்லாம் என் குழந்தை மேல இருக்கிற பாசத்துக்காக, அவளை அனாதையாக்கிடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்காகத்தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அந்த மூர்த்தியை பழிக்கு பழி வாங்கி என் பாவத்தை கழுவிக்காம நான் விட மாட்டேன் சதானந்தம், நான் விட மாட்டேன். நான் செய்யற பாவத்துக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் சதானந்தம், நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் சதானந்தம். என்னது உள்ள சத்தம்? யாரை அடிக்கிற? எங்க என் தம்பி மகன்? அட பாவி, உன்னை நம்பி என் தம்பி என்னையும் குழந்தை இங்க விட்டுட்டு போயிட்டானே. அத்தா அத்தா, என்ன யார திட்டிக்கிட்டு இருக்க? அட நீங்க அட பாருக்க, இன்னும் உன்னைத்தான் அடிக்கிறான்னு நினைச்சேன். யோ கதவு தரையா? அத்தா அத்தா. என்னம்மா உள்ள என்ன தப்பு துப்புன்னு சத்தம் கேக்குது? டப்பாஸ் அடிக்கிறீங்களாப்பா? ஆமாமா, வாழ்க்கை பட்டாசு. எனக்கு எனக்கு கூட வேணும் மாமா. ஆன பட்டாசு, பானை பட்டாசு, எல்லா பட்டாசும் வாங்கி கொடுங்க மாமா. ஐயையையே, தப்பு தப்பா வாசிக்கிறீங்க. என்கிட்ட குறா, நான் வாசிக்கிறேன். குடுக்க முடியாதுடா. குறா, குடுக்க முடியாதுடா. குடுக்கறியா இல்லையா? குடுக்க முடியாது. குறா, 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 குறா. என்ன திமிரு? அதுதான் உள்ளதெல்லாம் போய் ஒண்டப்பட இடமில்லாம வண்டிட்டு இருக்கீங்களே. இன்னுமா திமிர் அடங்கல? இங்கே இருடா வர. ரவி அடிக்க வராங்க. என்னம்மா, என் பையனோட கொட்டாங்கச்சி வேலை பிடிக்கிட்டு என் பையனை வேற அடிக்கிறான். என்ன இருந்தாலும் அதை துடுக்க கூடாது, கொஞ்சம் அடக்கியே வைங்க. தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா. கொண்டாட விடு. அப்படியே செய்யக்கூடாதுடா கண்ணு, தப்பு. நோண்டா இருந்தாலும் விஷம் விஷம். அடே அக்கா காளி, என்னக்கா யாருக்கிட்ட வந்து என்னென்ன பேசணும் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா வயல் நடுகளா, நீங்களா பிள்ளைகளாடா? போங்கடா, அடிச்சு வேணாம்.
ரவி, பழனி கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொந்தரவு கொடுக்க கூடாதப்பா. இதெல்லாம் என்னம்மா தொந்தரவு? சின்ன முதலாளி, நாளைக்கு ஒரு நல்ல வயலினா நான் வாங்கி கொண்டாந்து தரேன். இன்னைக்கு சாப்பிடுங்க. இது வந்து அவியல், இது வந்து பொரியல், இது வந்து புகையல், இது இருக்க இதுதான் கூட்டு. சின்ன முதலாளி, எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. பழனி, நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதப்பா. இவ்வளவு பதார்த்தங்களோட உனக்கு எப்படி சாப்பாடு கொண்டு வர முடியுது? என்னம்மா நீங்க, இதை விட நல்ல சாப்பாடு போட முடியலையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நான் பார்த்துட்டு பழனி, என்ன இதெல்லாம்? யாரோட சாப்பாடு? இதுலயா திருடுற? திருடலம்மா, சாப்பாடு எடுத்துட்டு போற வேலைதாம்மா செய்யறேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்காக கொஞ்சம் சாதம் வைப்பாங்க, அதை முதல்லயே எடுத்துக்கிட்டேன். சின்ன முதலாளி பசி தாங்கலையம்மா, அதனாலதான். அதுக்காக சாப்பாடை திருடி போட்டு என் மகனை வணக்கவா நாங்க இங்க வந்திருக்கோம்? சிச்சி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. ரவி, சாப்பிடா. பசிக்குதுமா. பசியில செத்தாலும் பரவாயில்லை, இது சாப்பிடக்கூடாது. ரொம்ப பசிக்குதுமா. சொன்னா கேட்க மாட்டேன். இதை விட 4 வீடு பிச்சை எடுத்து சாப்பிடலாமே. பழனி, இனிமே ரவியை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவரை வழக்க எனக்கு தெரியும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. குழந்தையினுடைய பசியை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் நான் புத்தி தடுமாறிட்டேன். அம்மா, இன்னையில இருந்து கூலி வேலை செஞ்சோம், கைவண்டி இழுத்தோ, காய்கறி வித்தாவது நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. கடவுளே. இட்லி வச்சு, பழம் வச்சு, ரொட்டி வச்சு, கோழி முட்டை வச்சு, கோழி கறி வச்சு, ஒண்ணு விட்டுட்டுலாம். என்ன நாயர, எல்லாம் உணர்ந்து வச்சாச்சுல, அப்புறம் ஆறு பாத்துக்கிட்டு இருக்கிற? திங்கிறவங்களுக்கு வயிற்று வலிக்க போகுது. ഈ ഒത്തപ്പാല നായരുடைய സമയം നിങ്ങൾക്ക് വൈത്ത് വലിക്കോ? അമ്മേ, സത്യം പറയണം. நான் சொல்லாத நாயர் தர சொல்லிருக்கனா இல்லையா? எஜமானி அம்மான்னு கூப்பிடணும். അങ്ങനെ വിളിക്കാം. சரி போ. போன்னா ஏன் நிக்கிற? അല്ല, ഈ ടിഫിൻ തിന്നാൻ എത്രയാൾ വരും? அதை பத்தி உனக்கு என்ன கேள்வி? அத்தனை நானே திம்பேன். നിങ്ങൾ തന്നെ തനിയായിട്ട് ടിഫിൻ അത്രയും കഴിക്കോ? ஆமாமா കഴിக்கும். நீ ஏன் ஒழிக்கிற? வாங்க வாங்க, மனோரே, கல்பனா, வாங்க டிஃபன் சாப்பிட வாங்க. கண்ணு ஜாங்கிரி, ரொட்டி இருக்கு, பழம் இருக்கு, முட்டை இருக்கு, கோழி இருக்கு, இட்லி இருக்கு, வயிறு நிறைய சாப்பிடு. நீ என்ன வேணும்? மெதுவா சாப்பிடியா? எனக்கு உனக்கு என்ன இருக்குது? உண்டி சுருங்கல் பெண்டியல் காயணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிடணும், தெரியுமா? நீங்க மட்டும் நிறைய சாப்பிடுறீங்களா? நீங்க பொம்பளை இல்லையா? வாய மூடி, பிஞ்சிலே இவ்வளவு பேச்சு பேசுறிய, அடிச்சேன்னா பாரு. அப்பா, என்னம்மா இது? குழந்தைங்க கிட்ட அளவோட பேசணும், ஏன் இப்படி வாயாடுறீங்க? ஐயோ ஐயோ, நானா வாயாடுறேன்? அவ பேசுனது பேச்சா இல்ல பேச்சான்னு கேக்குறேன். உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என் தம்பியை சொல்லணும். உன்னை நம்பி எங்களை இங்க குழந்தை விட்டுட்டு போனானே, அவனை சொல்லணும். அவன் வரட்டும். எழுதுடா. நீங்க ஏமா எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. அம்மா அம்மா, என்ன மலாடி, இதோ பிஸ்கட்டு, சாக்லேட்டு எல்லாம் இருக்கு. அந்த கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். வீணா தோத்து போயிடாதா? சொல்லுங்களேன் பாக்கலாம். சொல்லட்டுமா? தெரியுதோ? குடு 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 குடு. எங்க வாசிங்க பாக்கலாம். நான் நல்லா வாசிப்பேன். வாசிங்களேன். ரவி எங்க போறா? எதிர்த்தாப்புல வயலின் வாத்தியார் விடுமா, அங்கதான் போகணும். சின்ன எஜமானுக்கு இசைன்னா ரொம்ப ரொம்ப உயிர். ஐயே, இந்த வாத்தியத்துல வர மாதிரி இதுல வரலையே. கொஞ்சம் இரு. இந்த வயலில் எல்லா பாட்டும் நல்லா வாசிக்கலாம். நான் சொல்லித்தரேன். புடி.
சங்கீதத்துல ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐயா, எந்த விதமான ஆதாயம் இல்லாம எனக்கு இந்த இசை செல்வத்தை அளிச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு நான் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். ரவி, உன் சங்கீதம் உலகமெல்லாம் பரவணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் ஆடம்பரமும் தேவை. நீ அந்த சின்ன வீட்டுல இருக்க வேண்டாம். எனக்கு ரசிகர்களால் தரப்பட்ட வீடு ஒண்ணு சும்மாவே பூட்டி கிடக்கு. நீங்கள் எல்லாருமே அங்க வந்து தங்கலாம். ஐயா, நீங்க செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க காட்டின அன்பு வழியிலே நடப்பேன். நீங்க என் தெய்வம் மாதிரி. கல்பனா, உன் காலேஜ் ரிவ்யூ நாளைக்கு தானேம்மா? இன்னைக்கு புறப்பட போறியா? ஆமாப்பா. அப்பா, என்னம்மா? இன்னொரு விஷயம்ப்பா. எங்க காலேஜ்ல அழகு போட்டின்னு நடத்துறாங்க. லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னையும் பங்கெடுத்துக்கொண்டு வற்புறுத்தினாங்க. என்ன கேட்காம அவங்களே பேரை எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா, இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்ன ஆட்சேபனை? எல்லாரும் உன்னை அழகு தேவதைன்னு பாராட்டினா அந்த பெருமை எனக்கு தான் உண்டு. ஆமா, அப்ப அவருக்கு ஏத்த பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த அப்ப 4 பேர் மத்திய உடம்ப காட்டி அழகின்னு எதுக்காக பட்டம் வாங்கி கட்டிக்கணும்? அந்த லட்சணத்துல 4 பசங்க பார்த்து நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன், எதுக்காக போட்டி போட்டுட்டு வரணுங்கிறேன். இவளுக்குன்னு தான் மனோர் லண்டன்ல போய் படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கானே. இத பாரு, போன வாரம் லண்டன்ல எடுத்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். எப்படி இருக்கிறான் ராஜா மாதிரி. அழகு போட்டின்னு வச்சா என் ராஜாவுக்கு தான் முதல்ல பரிசு கொடுக்கணும். சரி, மனோகரும் ஒரு பரிசு வாங்கிட்டு வரட்டுமே. இந்த பாருங்கம்மா, 4 பேர் நம்ம பொண்ணை பார்த்து அழகின்னு சொன்ன அந்த பெருமை நமக்கு தானேம்மா. அதுவும் சரிதான். அப்பா, நான் புறப்பட்டுமா? சரிம்மா, நீ புறப்படு. காரை எடுத்துட்டு போ. கல்பனா, பத்திரமா போயிட்டு வாமா. ஓகே டாடி, பை பை. அத்தே, போயிட்டு வரேன். அடியே, போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா நானே உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், மறந்துடாத. தம்பி, தம்பி, தம்பி. அழகா பயணியா? என்னப்பா? இந்தா, இதுல ஒரு பெட்டிஷன் எழுது. பெட்டிஷனா? ஆமா. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கா? ஆமா தம்பி, நான் காய்கறி விற்க வந்த 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு ரூபாயை இடைஞ்சல் பண்ணது கிடையாது. நேற்றுக்கு என்னடான்னா, இந்த நாலங்காடியில காய்கறி விற்கிற சின்ன பசங்க விற்க கூடாது தகராறு பண்றாங்க. ஏப்பா, நீ கூட வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கல? இருக்கு. எவனோ சைனாக்காரன் நம்ம நாட்டுல படையெடுத்தானா, அதுக்காக இந்த சின்ன 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 பசங்க காய்கறி விலையெல்லாம் 1க்கு டபுள் ஆக்கி அநியாயமா வித்து அவசரமா வாழணும்னு நினைக்கிறாங்க தம்பி. நான் பழைய விலைக்கே வித்தேன். நீ செஞ்சது நியாயம் தானே? நியாயமா நடக்க விட மாட்டேங்கிறாங்க தம்பி. அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நடமாடும் நியாய விலக்கணை திறக்கலாம் இருக்கேன். நீ எழுது. இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? இன்னைக்கு உன் கூட நானே வரேன். உன்னை எவன் எதுக்குறான்னு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் என் கூட வந்துட்டு நானே போறேன். என்ன வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். இல்ல பழனி, அப்படிலாம் விடக்கூடாது. இன்னைக்கு நானே உன் கூட வரத்தான் போறேன். தம்பி, நான் வந்து காய்கறி விக்கிறவன், என் கூட நீங்க. இதுல என்னப்பா தப்பு? அளவு சின்னதா இருந்தாலும் தொழில் வியாபாரம் தானே. வியாபாரம் தான் ஒரு நாட்டின் தூண். இன்னைக்கு நானே வரேன். வியாபாரம் சும்மா எப்படி நடக்குது பாரு. கிளம்பு. கல்பனா, நம்ம ஹாஸ்டல்ல உன்னை தலைவையா தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ செலக்ட் பண்ற காய்கறியை பார்த்து எல்லாரும் அப்படி அசந்தணும். பாத்துக்கிட்டே இனிமே நம்ம ஹாஸ்டல்ல எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, ஆயன் தக்காளி பழமே. தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, ஆயன் தக்காளி பழமே. தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே, ஓஹோ என் வெங்காய முகமே. நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே, ஓஹோ என் வெங்காய முகமே. அரைக்கீரை, சிறுக்கீரை, அகத்திக்கீரை, சுக்காங்கீரை, புளிக்கீரை, புதினாக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை. முக்காலனா வீசி விட்டா முள்ளங்கி வருமே, முக்காலனா வீசி விட்டா முள்ளங்கி வருமே. உங்க முதுகெலும்பே நிமிர வைக்கும் கீரைகள் இனமே, கீரைகள் இனமே. தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, என் தக்காளி பழமே.
பூசினியே அக்கா மக பார்த்து ஓடினா இத பொரியல் செய்து போட்டு விட்டேன் புடலங்காயானா. பூசினியே அக்கா மக பார்த்து ஓடினா இத பொரியல் செய்து போட்டு விட்டேன் புடலங்காயானா. 10 வருஷம் பியூசியில் வழுக்கி விழுந்தா, 10 வருஷம் பியூசியில் வழுக்கி விழுந்தா. நல்ல முத்து வெண்டக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா, பிஏ மாறினா. ஆஹா தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, ஆஹா என் தக்காளி பழமே. பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு பூனை கண்ணுக்கு, கொத்தமல்லி இஞ்சி இருக்கு கொழுத்த உடம்புக்கு. பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு பூனை கண்ணுக்கு, கொத்தமல்லி இஞ்சி இருக்கு கொழுத்த உடம்புக்கு. சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இளச்சமேனிக்கு, சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இளச்சமேனிக்கு. ஆஹா செவந்திருக்கும் கோவைப்பழம் அசட்டு முகத்துக்கு, ஐயே அசட்டு முகத்துக்கு. ஆஹா தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, ஆஹா என் தக்காளி பழமே. நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே, ஓஹோ என் வெங்காய முகமே. கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு வெங்காயம் முள்ளங்கி இஞ்சி. என்னடா டேய், நாங்க இங்க பரம்பரையா வியாபாரம் பண்றோம், எங்க வியாபாரத்தை கெடுக்கிறது இல்லாத கலாட்டாவா பண்ற? மரியாதை இடத்த காலி பண்ணிவிடு. சர்க்கார் இடத்துல தான்ப்பா சரக்கு விக்கிறேன். என்ன போக சொல்றதுக்கு இது ஒண்ணும் உங்க பாட்டம் கட்டின மார்க்கெட் இல்ல. இதெல்லாம் போட இடத்த காலி பண்ண மாட்டேன். நீ காலி பண்ணலனா தம்பி, இன்னைக்கு தான்ப்பா வெறும் வண்டியா வீட்டுக்கு கொண்டு போறேன். புறப்படு புறப்படு, வண்டியாவது கொண்டு வீட்டுல சேர்ப்போம் சீக்கிரம்.